அம்மா அப்பாமா நம்ம அப்பாமா அப்பா செத்துட்டாரு நினைச்சோமேம்மா நம்ம அப்பாமா அப்படின்னு இந்த பக்கம் காவேரி அப்படியே அவங்க அப்பாவை காமிக்க. ஆனா சந்தானம் நிற்கும் பொழுது கோவப்படுறதா வருத்தப்படுறதான்னு புரியாம அப்படியே வந்து அப்படியே குழம்பி போய் சந்தோஷப்படுறதான்னு தெரியாம சாரதா நிக்க. இந்த பக்கம் முத்துமலர் ஓடி வந்து என்னங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிற காட்சிகளுக்கு இடையில என்ன நடக்க போறதுங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் இது. ஸோ முதல்ல எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த முத்துமலர் குடும்பத்தை ஏற்றுக்கலாமே, நம்ம வந்து இப்போ கோவப்பட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம், சந்தானம் இல்லை ஆனால் அவனோட குடும்பம்னு சொல்லி 3 பேர் வந்திருக்காங்க. இப்போ நம்ம வந்து அவன் ஒரு வேலை தடிக்க போகிறான், அவனு நம்ம கூட இருக்கட்டுமே, இப்போ என்ன குறைஞ்சிட போகுது அப்படின்னு பாட்டி வந்து கேட்ட உடனே வந்து என்ன பேசுறீங்க நீங்கள், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் போது நர்மதாவும் திருப்பி வேற சொல்கிறாங்க, நமக்கும் ஒரு அண்ணன் இருக்க மாதிரி இருக்கும்ல, ப்ளீஸ் இருக்கட்டுமே அப்படிங்க, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு வந்து மாற்றி கங்கா காவேரி எல்லாரும் கோவப்பட்டுட்டு இருக்க. இந்த சமயத்தை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒன்று நடக்க போகுது. இதுக்கடையில முதல்ல அன்பு என்ன பண்றாரு அப்படின்னா கால் பண்ணி, இவங்கெல்லாம் இங்கேயே தங்கிட்டாங்க சம்மதி, என்ன பண்றதுனே தெரில அப்படின்னா வந்து என்ன இந்த சாரதா குடும்பம் அப்படியே வந்து ஆடி போயிருக்கா, மகாநதி குடும்பம் அப்படியே வந்து அழுதுகிட்டு இருக்கா அப்படின்னா, ஆமா அவனுக்கு கோவமா இருக்கிறதையும் வருத்தப்படுறதையும் பார்த்தா கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா இங்கேயே தங்கினதான் எரிச்சலா இருக்கு அப்படின்னு உடனே பசுபதி என்ன சொல்றாரு, நான் வரேன், நான் வந்து அவங்க எல்லாத்தையும் பார்க்குறேன், பார்த்து அவனுங்க வந்து ஏற்கனவே நொந்து நூடுல்ஸ் ஆகிருக்கும் போது நானும் கொஞ்சம் வெறுப்பேற்றினா தான் நல்லா இருக்கும்னு கிளம்பி வராரு. ஆனால் அவர் வந்து இங்கே பார்க்க போகிறது தன்னுடைய நண்பனுடைய குடும்பத்தை பார்த்து கிண்டல் பண்ணுறது கிடையாது, நண்பனே வந்து நிற்க போறாருங்கிறது அவருக்கே தெரியல, அவரும் கிளம்பி இங்கே வந்துடுறாரு. இதுக்கிடையில தான் வந்து விஜய் காவேரி கிட்டக்க என்ன சொல்றாரு அப்படின்னா வந்து, இந்த பாரு இவங்களை இங்கே உட்கார வச்சிருக்கோம், ஆனால் நம்ம வந்து அடுத்து என்ன ஸ்டெப்புங்கிறத பற்றி பேசவே இல்லை. ஒன்று, நீங்கள் வந்து பாதி சொத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், அந்த பையன் பாதி சொத்து போதுங்கிறான். இத்தனைக்கும் சட்டப்படி வந்து பார்த்தா முத்துமலருக்கும் சந்தானத்துக்கும் தான், அதாவது உங்க அப்பாவுக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்குங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கு. உங்க அம்மா கல்யாணம் பண்ணாங்கிறதுக்கான ப்ரூஃபை முதல்ல கண்டுபிடிக்கணும், அவங்க தான் முன்னாடி கல்யாணம் பண்ணாங்கன்ட்டு. ஆனா அப்படி கண்டுபிடிச்சாலும் கூட சட்டத்தோட பார்வையில இவங்க தான் மனைவின்னு ஆயிடுறாங்க. ஸோ இப்போ அது கேஸாக போச்சு அப்படின்னா மொத்தமாக அவங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம லாயரை கூப்பிட்டு பேசுவோம் அப்படின்னு ஒன்று. இப்போ காவேரி ரொம்ப சோகமாயிடுறாங்க, என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, மொத்தமும் அவங்களுக்கு போயிடுமான்னு இந்த பக்கம் கங்காவும் சாரதாவும் ஷாக் ஆகியிருக்க. இப்போ இந்த சமயத்தில் தான் வந்து திருப்பி பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பாரு அந்த வீட்டை வந்து இவங்களுக்கு காவேரிக்கு கொடுத்துருவோம், காவேரிக்கு வாங்குற காசில் பாதி காசை இவங்களுக்கு கொடுத்தா அவங்க கடன் அடைச்சிருவாங்க, அவங்களும் நம்ம கூடயே இருக்கட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கட்டும், அந்த பையன் ஒரு வேலைக்கு போக போகிறான், எல்லாம் சரியாயிடும், எல்லாம் ஒரு குடும்பம் நினைப்போம் அப்படின்னு பாட்டி திருப்பி சொல்ல எல்லாரும் பாட்டியே திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ திட்டிகிட்டு இருக்கும் பொழுதே தான் வந்து ஒரு கைத்தட்டுற சவுண்டு கேட்குது, என்ன சாரதா அப்படின்ட்டு. திரும்பி பார்த்தா என்னம்மா ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பாட்டியும் கிட்ட வந்துட்டு இந்த பக்கம் வந்து சாரதா கிட்டையும் பசுபதி வந்து நிற்கிறாங்க. பசுபதி நிற்க பக்கத்துலேயே வந்து பார்த்தா ராகினியும் வந்து நின்றுட்டு நக்கலாக பார்த்துட்டு இருக்க, என்ன காவேரி ஒரே சந்தோஷம்தான் போல, உனக்கு இப்போ 2 அம்மாவாமே அப்படின்னு ஒன்று கட்டுப்பாயிட்டாங்க காவேரி. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனத்தில் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க பொழுதே வந்து, நீ இருமா ராகினி நான் பேசிட்டு இருக்கேன்ல அப்படின்ட்டு இவர் திரும்பி, என் சந்தானம் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு வந்து இன்னொரு குடும்பம் இருக்குங்கிறத நான் சொல்ல வேணாம் தான் நினச்சேன். இவ்வளோ பிரச்சனையானாலும் சரி, என்னதான் நம்ம அவமானப்படுத்தினாலும் அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம இப்படி ஒரு இடியை கொடுக்க வேணாம். ஆனால் பாரு விதி வலியது, அதுவே நடந்துருச்சு. இப்போ தெரிஞ்சு போச்சுல உங்கள் புருஷனுடைய லட்சணம், இப்போ என்ன செய்ய போறீங்க, அப்புறம் பாதி சொத்து வேற கொடுக்க சொல்லிட்டாங்களாமே, அந்த வீட்டை நானாச்சும் வாங்கி இருந்திருப்பேன், இப்போ பாருங்க அவருடைய இன்னொரு குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்குது அப்படிங்கும் போதே வந்து அண்ணா அப்படின்னு குரல் கேட்குது. திரும்பி பார்த்தா முத்துமலர் நிற்கிறாங்க, நின்றுட்டு பசுபதி அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னோடனே, நான் நல்லா இருக்கேம்மா முத்துமலர், நல்லா இருக்கியா, பாரு உனக்கு தெரியுது மரியாதையாக வந்து எப்படி அண்ணான்னு கூப்பிடணுன்ட்டு, இந்த இதுவும் தான் இருக்குது. அதனால தான் என் மாப்பிள்ளை நல்லா பிளான் பண்ணி என் நண்பன் வந்து ஒன்றை மட்டும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இதை அப்படியே நட்டாத்தில் விட்டுட்டான் அப்படின்னு சொல்ல கட்டுப்பாயிட்டாங்க. இந்த பக்கம் காவேரி ஏய் அப்படின்னு கிட்டக்க போக டக்குன்னு விஜய் அப்போதான் உள்ளார வாக்கிங் போனவர் வந்துட்டு அவர் தடுத்து நிறுத்திறாரு. இந்த போ அப்படின்ட்டு, ஓ எதுக்கு வீட்டுக்குள்ள வெளில போயா முதல்ல அப்படின்னு கத்திட்டு இருக்க, போறேன் நான் என்ன இங்கேயேவா இருக்க போறேன், பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே அதே மாதிரி என் பொண்ணோட மாமனார் மாமியார் இங்கே தான் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துட்டு இங்கே இந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்காமே, ரெட்டிப்பு சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது தான் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாசல்ல வந்து ஒரு ஆள் வந்து நிற்கிறதுக்கான உருவம் தெரியுது. ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு, உடனே காவி துணியெல்லாம் போட்டு வந்து நிற்கிறத பார்த்தோன்னே யாரு அப்படின்னு எல்லாம் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்க வெயில் அடிக்கிற வெயிலில் வந்து முகம் ஒன்றுதான் தெரியல. உடனே வந்து அம்மா அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. உடனே வந்து இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க, அப்படியே வந்து முதல்ல டக்குன்னு யார் திரும்பி பார்க்கறாங்க, பாட்டி தான் திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு சந்தானம் அப்படிங்கிறாங்க. சந்தானமா அப்படின்னு இந்த பக்கம் பசுபதி ஷாக்காக, இந்த பக்கம் காவேரி கிருஷ்ணா எல்லாருமே ஒரு அதிர்ச்சியாகி பார்க்க, விஜய் தான் டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு அவர் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து காவேரி மெதுவாக நடக்கிறாங்க, வேகமாக நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்து இவர் மெதுவா அப்படிங்கிறாரு. விஜய் நடந்து அங்கே கிட்டக்க போய் பார்த்தா அங்கே நின்றுட்டு இருக்காரு சந்தானம் கரெக்டாக வந்து காவி பட்டையெல்லாம் அடித்து காவி துணியை போட்டு நின்றுட்டு இருக்கிறத பார்த்தோன்னா, அப்பா
அப்படின்ட்டு அம்மா அப்பாமா அப்படிங்கும் போது ரூமை விட்டு வெளில வராங்க சிந்து வெளில வந்தவங்க இதை பார்த்த உடனே குடு 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 குடுன்னு ஓடி போய் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நீங்க செத்துட்டீங்கன்னு சொன்னாங்கப்பா எல்லாரும் அப்படிங்கும் போது இந்த பக்கம் வந்து முத்துமலர் வந்துட்டு என்னங்க வந்துட்டீங்களா அப்படின்ட்டு என் புருஷன் சாகலையா அப்படின்னு கேட்க, இந்த பக்கம் அதான் அவங்க உரிமையா போய் கட்டி பிடிச்சிட்டுலாம் நிக்கிறத பார்த்து சாரதாக்கு அப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இருக்கு. இது வரைக்கும் வந்து சரி ஓகே அவர் இறந்துட்டாரு அந்த குடும்பம் தான் நினைச்சிட்டு இருக்கிறதுக்கும் இப்ப கண்ணு முன்னாடி இன்னொரு பொண்ணு வந்து நம்மளுடைய ஹஸ்பண்ட் கிட்ட உரிமை கொண்டாடுறத பார்க்கும் பொழுது அவங்களால ஷாக் ஆகி நிற்கும் பொழுது பசுபதியும் அதிர்ச்சியா பாக்குறாரு. பார்க்கும் பொழுதே வந்து அப்படியே இந்த பக்கம் பசுபதியை பார்த்து ஒரு முறைச்சிட்டு சந்தானம் அந்த பக்கம் திரும்பி எல்லாரும் நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கும் போது வந்து எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகி நிற்கிறாங்க. நான் சாகலை, என்னால் இதுக்கு மேலே இந்த வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியும்னு தோணலை, நிறைய கடன், அங்கேயும் பிரச்சனை, இங்கே வந்தேன் இங்கேயும் பிரச்சனை, இவனும் ஏமாற்றி தொலைஞ்சிட்டான் படுவாவி அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து இவர் ஒரு திட்டிட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்போ தான் லைட்டாக நெஞ்சடைச்ச மாதிரி இருக்குது. ஹாஸ்பிட்டலில் கூட்டு போயிட்டு நான் இறந்துட்டதா எல்லாரும் சொல்லும் பொழுது என்ன பண்ணீங்க அப்படின்னா, நான் சரி ஓகே அப்படியே அதை கண்டினியூ பண்ணலான்னு கையில் மிச்சம் வச்சிருந்த காசை கொடுத்து அங்கே ஒர்க் பண்ணுற ஒரு ஆள்கிட்டே வந்து நான் நடிச்ச செத்ததான் ஏமாற்றி மட்டும் நான் அப்படியே விட்டுருங்க, நான் எங்கேயோ காசி ராமேஸ்வரத்துக்கு போய்க்கிறேன்னு போயிட்டு பல இடத்துல போய் சுற்றிட்டு திருப்பி வரேன். திருப்பி வந்து இதுக்கு மேலே மனசு தாங்கலை எனக்கு வந்து இப்போ நான் காசியில் வந்து உட்காந்துருக்கும் பொழுது திடீர்னு ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்லிட்டு போனார், ஒரு அகோரி ஒருத்தர், உன் குடும்பம் அங்கே தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, 2 குடும்பமும் தத்தளிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க இருக்கியா, உனக்கு இதுக்கப்புறம் துறவுரம் கிடையாது, உனக்கு இல்லறம் தான் போ அப்படின்னு அனுப்பிவிட சொன்னாங்க. அதனாலதான் நானும் உடனே கிளம்பி இங்க வந்துட்டேன். என்னால வந்து இதுக்கப்புறம் என்னால நடந்த எல்லா கஷ்டத்துக்கும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு வந்து இது சாரதா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும் முத்துமலரை பத்தி அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க. இவங்க கடுப்பாயி யோ தள்ளியான்னு சொல்லி கத்தி அப்படியே கோபத்துல கண்ணீரும் அப்படியே ஆத்திரமும் சேர்ந்து அப்படியே பிடிச்சி அடிச்சு அழுகையும் ஆத்திரமா போட்டு அடிக்கிறாங்க. அவர் நெஞ்சிலேயே போட்டு அடிக்க இவங்க ஒன்று பிடிச்சி எல்லாரும் இழுக்கும் பொழுது வந்து டே நீ சாகரையாடா அப்படின்ட்டு என் புள்ள என்னை விட்டு போயிட்டு நான் ஒத்த புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒத்த ஆம்பளை புள்ளன்னு நினைச்சேன், போயிட்டானேன்னு சொல்லிட்டு அவ்வளோ வருத்தப்பட்டேன் அப்படின்னு வந்து பாட்டி மட்டும் சந்தோஷப்பட அத்தை வந்தாள்கிட்ட உங்களுக்கு என்ன பேசு, நம்ம தலையிலலாம் இடியை போட்டு இத்தனை நாள் நம்ம தவிச்சு அவ்வளோ பிரச்சனையில இருந்தோம், அப்பெல்லாம் வராம இப்ப வந்திருக்காரு பாருங்க தாள் அப்படின்னு எல்லாரும் கத்துறதும். இப்ப இவருடைய என்ட்ரிக்கு பிறகு கதையில என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, புதுசா ஏதாச்சும் சில விஷயங்கள், பசுபதி இது இல்லாம சொத்துக்கள்லாம் வந்து அபகரிச்சிருக்காரு அங்கிருந்து எடுக்கிறது, இதுக்கப்புறம் வந்து இந்த 2 குடும்பத்தையும் எப்படி சேர்க்கறது, இதுக்கிடையில வந்து இந்த புது பாலிடிக்ஸ் அண்ட் புது கேரக்டரால் நடக்க போற விஷயங்கள்ல விஜய் அண்ட் காவேரியோட வாழ்க்கையில என்னென்ன குட்டி குட்டி கலாட்டாக்கள் வரப்போகுது அப்படின்னு கதை போகுதா, இல்ல சந்தானம் திருப்பி வரல அப்படின்னா வில்லனா இப்ப இருக்கிற ட்ராக்குக்கு யார் தான் இருக்க போறா, எல்லாரும் நல்லவங்க, கிருஷ்ணா பாவம் அவர் வந்து சொத்தை வந்து எதுக்காக கேட்கிறாருன்னா கடன் தொல்லைக்காக தான் கேட்கிறாரு, இந்த பக்கம் முத்துமலர் அதை விட அப்பாவி, இந்த பக்கம் சாரதாவும் நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான், இந்த கதையில எப்படி தாங்க கொண்டு போக போறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒரு கதையை எடுத்து எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு முடிச்சா கூட கடைசியில் ஒரு போலீஸ்காரர் தேவைப்படுறாருல, அந்த மாதிரி இங்க யார் இருக்க போறாங்கிறதான் கேள்வி. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்படி நம்மளுடைய மற்ற ப்ரொடிக்ஷன் வீடியோஸையும் பாருங்க, அதுல ஏகப்பட்ட விஷயங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல இருந்து சிறகடிக்காசை வரைக்கும் பேசியிருக்கோம். வேற என்னென்ன சீரியல்ல ப்ரொடிக்ஷன் பண்ணலாம் நினைக்கிறீங்கிறதையும் சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நவுல ரிவ்யூஸ் அண்ட் ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறோம், அதுவும் கொஞ்சம் ரெகுலரா இப்ப போட ஆரம்பிக்கிறோம், அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.